தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம டிஎன் கவர்மெண்ட் ஜாப் சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மாசான நோட்டிஃபிகேஷன். ரொம்ப நாள் இந்த வருஷத்துலேயே இதுதான் ஒரு சூப்பரான நோட்டிஃபிகேஷன் சொல்லலாம். அறநிலைத்துறையிலேருந்து ஒரு மாசான நோட்டிஃபிகேஷன் அறிவிச்சிருக்காங்க. மொத்தம் பார்த்திங்கன்னா 339 விதமான பதவிகள் அறிவிச்சிருக்காங்க. கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எழுத படிக்க தெரிஞ்சது போதும். 8th 10th 12th ஐடிஐ டிப்ளமோ டிகிரி இன்ஜினியரிங் கிராஜுவேட் வரைக்கும் படிச்சிருக்கோங்க. அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். அதே மாதிரி இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு தேர்வோ அல்லது தேர்வுக்கான கட்டணமும் கிடையாது. பெர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான், இருந்தாலும் எந்த ஃபீஸும் கிடையாது. வயது வரம்பு நீங்கள் எந்த கேட்டகரியாக இருந்தாலும் சரி 18 முதல் 45 வயதினர் அப்ளை பண்ணிக்கலாம். ஊதியத்தை பொறுத்த வரைக்கும் மினிமம் அப்படின்னா உங்களுக்கு 10,000லேருந்து அதிகபட்சமாக 1,13,500 வரைக்கும் உங்களுக்கான சம்பளம் கொடுக்குறாங்க. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒன்று நேரடியாகவோ இல்லை தபால் மூலிமா தான் அப்ளை பண்ணணும். அப்படி விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி 8/1/2025. முழுசாக ஒரு மாதம் டைம் இருக்குது, அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா டிஸ்ட்ரிக்ட் கேண்டிடேட்ஸுமே எலிஜிபிள். ஸோ தாராளமாக அப்ளை பண்ணிக்கோங்க. வீடியோ டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட்டில் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். உள்ளே போங்க, கிளியராக படிங்க, அப்புறமா அப்ளை பண்ணுங்கள். என்றைக்குமே அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை படித்து பார்க்காம அப்ளை பண்ணாதீங்க. வாங்க உள்ளே போய் முழுமையான தகவல் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். மகளே பார்த்தீங்கன்னா, இதுதான் அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஒரே தான் கொடுத்துட்டாங்க. இப்போ அப்ளிகேஷன் ஃபார்மை கொஞ்சம் நம்ம சீக்கிரமாக பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இந்த இடத்துல பதவியின் பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க, அதுக்கான நேம் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். இந்த இடத்துல உங்களுடைய ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ. ஃபஸ்ட் எடுத்தோன்னே உங்களோட பெயர், இரண்டாவது தந்தை கணவர் அல்லது பாதுகாவலர் பெயர், மூணாவது பிறந்த தேதி, அண்ட் தென் பாலினம் ஆனா பெண்ணா, நிரந்தர முகவரி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆறாவது பார்த்திங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டில் இருக்கிற நம்பர், அண்ட் தென் பார்த்திங்கன்னா ஃபோன் நம்பர், மின்னஞ்சல் முகவரி, உங்களுடைய மதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அண்ட் தென் பார்த்திங்கன்னா உங்களுக்கான ஏஜ் 18லேருந்து 45 வயதுக்குள்ளே இருக்கணும். உங்களுக்கான ஏஜ் என்ன இப்போ வரைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸை வந்து வேணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் இதர தகுதிகள் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நன்னடத்தை சான்று ஒரு என்ஓசி வாங்கணும். யார்கிட்ட அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசிதழ் பதிவு பெற்ற அதிகாரி வந்து வாங்கினீங்க அப்படின்னா கம்பல்சரி வைக்கணும். இந்த இடத்துல எஸ்ன்னு மென்ஷன் பண்ணியிருக்கோங்க, வாங்கிக்கிட்டு. அதே மாதிரி கடைசியாக படித்த ஸ்கூலோ இல்லை காலேஜோ எங்கே படிச்சிங்களோ அங்கே ஒரு நன்னடத்தை சர்டிஃபிகேட் வாங்கணும். அதையும் வச்சு எஸ்ன்னு கொடுத்துக்கோங்க, அதையும் கூட அட்டாச் பண்ணிக்கோங்க. உங்கள் மேலே ஏதாவது குற்றவியல் வழக்கு இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கான டீட்டெயில்ஸ் இருந்துச்சுன்னா அது என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. இதுக்கு முன்னாடி ஏதாவது முன் அனுபவம் இருந்துச்சுன்னா அதுக்கான டீட்டெயில்ஸ். இது இல்லாமல் பொதுவானவை ஏதாவது இருந்துச்சுன்னா மென்ஷன் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி அறநிலைத்துறையில் எங்கேயாவது நீங்கள் வேலை செஞ்சிட்ருக்கீங்க, டெம்பரவரியாவோ இல்லை பர்மனெண்ட்டாக எங்கேயோ வேலை செஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னா உங்கள் பெயர், தந்தை கணவர் பாதுகாவலர் பெயர், என்ன பதவியில், எப்போ சேர்ந்தீங்க, எந்த கோயிலில், எப்போ இருந்து எப்போ வரைக்கும் பணிபுரிந்து வருவதற்கான சான்று, நன்னடத்தை சான்று, இது எல்லாத்தையுமே வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கிறவங்க யாராவது அப்ளை பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா, மிச்சவங்க யாரும் இது எதுவும் வைக்கணும் அப்படிங்கிற எந்த நீடும் கிடையாது. கீழே இந்த இடத்துல உறுதிமொழி, இந்த இடத்துல உங்களோட பெயர், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்கள் அப்பா பேர் இல்லை கணவர் பேர் ஏதோ அது என்னங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல நாள் மற்றும் இடம், உங்கள் ஊர் பேர் எது, என்றைக்கு அனுப்புகிறீங்கிற இந்த டேட்டு, அதுக்கப்புறம் இந்த இடத்துல சிக்னேச்சர் ஆஃப் த அப்ளிகண்ட். அவ்வளோதான் அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். ரொம்ப சிம்பிளாக இருக்குது. வீடியோ டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட் லிங்க் கொடுத்துருக்கோம், மறக்காமல் செக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சரி, மொத்தம் பார்த்திங்கன்னா 39 விதமான பதவிகள் இருக்கிறதா அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் சூப்பராக வழங்கியிருக்காங்க. ஆல்ரெடி நம்ம சொல்லிட்டோம். வயது வரம்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா 18 முதல் 45 வயதினர் நீங்கள் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். ஆல்ரெடி அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. என்னென்ன வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறத பார்க்கலாம். இளநிலை உதவியாளர் சம்பளம் 18,000லேருந்து 58,600 இதில் 3 கேட்டகிரி, அதாவது 18,500லேருந்து 58,600 ரூபாய்க்கு 3 கேட்டகிரி. அதாவது இளநிலை உதவியாளர், சீட்டு விற்பனையாளர், சத்திரம் காப்பாளர். இந்த வேலை வாய்ப்புக்கு எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா 10வது பாஸ் பண்ணியிருந்தால் போதும், நீங்கள் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். ஃபஸ்ட் இந்த 3 வேலை வாய்ப்புக்கும். இரண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெவல் 17 உங்களுக்கான பே மேட்ரிக்ஸ் சொல்லியிருக்காங்க. சேலரின்னு பார்த்தீங்கன்னா 17,900லேருந்து 56,400. இதுக்கு சுகாதார மேஸ்திரி 3 கேட்டகரியாக பிரிச்சுருக்காங்க. சுகாதார மேஸ்திரிக்கு இந்த 3க்கும் பார்த்திங்கன்னா தமிழில் எழுதவும் படிக்கவும் தெரிஞ்சிருந்தால் போதுமானது. பூஜை காவல் இதுக்கு 11,600லேருந்து 36,800. தமிழில் எழுதவும் படிக்கவும் தெரிஞ்சிருந்தால் போதும், அப்ளை பண்ணிக்கலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் பெர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான், டெம்பரவரியோ கான்ட்ராக்டெல்லாம் கிடையவே கிடையாது. அண்ட் தென் பார்த்திங்கன்னா காவல், இதுக்கும் சேம். ஆனால் இதுக்கு அதே இது தான், தமிழ் எழுதவும் படிக்க தெரிஞ்சிருந்தால் போதும். பட் சேலரி வந்து வேரி ஆகுது. 17,900லேருந்து 56,400. அதே காவல் இந்த இதுக்கு பார்த்திங்கன்னா 11,600லேருந்து 36,800. தமிழ் எழுதவும் படிக்கவும் தெரிஞ்சிருந்தால் போதுமானது. துப்புரவு பணியாளர் இது பார்த்திங்கன்னா 2 கேட்டகரியில், ஆனால் அந்த 2 கேட்டகரியில் சேலரி வேரி ஆகுது. இந்த வேலைவாய்ப்புக்கும் இந்த வேலைவாய்ப்புக்கும் பார்த்திங்கன்னா 17,900. இதுக்கு 10,000 ஸ்டார்டிங் சேலரி. இதுக்கும் தமிழில் எழுதவும் படிக்கவும் தெரிஞ்சிருந்தால் போதுமானது அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க.
கால்நடை பராமரிப்பு. இந்த வேலைவாய்ப்புக்கு 10,000 31,500 தமிழ் எழுதவும் படிக்கவும் தெரிஞ்சிருந்தால் போதுமானது. உதவி யானை மவுத்தர். இந்த வேலைவாய்ப்புக்கு தமிழ் எழுதவும் படிக்கவும் தெரிஞ்சிருக்கணும். யானையை உங்களால் கண்ட்ரோல் பண்ண தெரியணும். 11,600 36,800 உங்களுக்கான சம்பளம். சுகாதார ஆய்வாளர். இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 35,600 1,12,800 8வது பாஸ் பண்ணியிருந்தால் போகிறோம். சானிட்டரி இன்ஸ்பெக்டர் கோர்ஸ் முடிச்சிருக்கோங்க இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் பார்த்திங்கன்னா தொழில்நுட்ப டெக்னீஷியன் இதில் பார்த்திங்கன்னா உதவி பொறியாளர், அதாவது அசிஸ்டன்ட் இன்ஜினியருக்கான வேலைவாய்ப்பு. அதில் 2 கேட்டகரி. சேலரின்னு பார்த்திங்கன்னா 36,700 1,16,200. இதுக்கு பிஇ பிடெக் முடிச்சிருக்கணும். எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இசியில் முடிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணலாம். அண்ட் தென் சிவில் மின்வியல்னு சொல்லியிருக்காங்க, 2த்துக்கு தனித்தனியாக. சிவில் இன்ஜினியரிங் படித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் தென் பார்த்திங்கன்னா இளநிலை பொறியாளர் அப்படின்னா ஜூனியர் இன்ஜினியருக்கான வேலைவாய்ப்பு. சரிங்களா, இந்த இடத்துல ஜூனியர் இன்ஜினியருக்கான வேலைவாய்ப்பு. இந்த வேலைவாய்ப்புகளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டிப்ளமோ படிச்சிருக்கணும். சேலரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 35,900 உங்களுக்கான சேலரி. அதாவது இந்த 3 கேட்டகரிக்கு என்னென்ன படித்தவங்க அப்ளை பண்ணலாம் பார்த்தீங்கன்னா டிப்ளமோ எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், டிப்ளமோ ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், டிப்ளமோ மெக்கட்ரானிக்ஸ் ரோபோட்டிக்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் படிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். இதிலே பார்த்திங்கன்னா டிப்ளமோ படிச்சிருக்கவங்களுக்கு சூப்பர்வைசர் மேற்பார்வையாளர் அந்த இதில், அதே மாதிரி தொழில்நுட்ப உதவியாளர் இந்த கேட்டகரியில் ஆட்கள் எடுக்கிறாங்க. சேலரி பொறுத்த வரைக்கும் 20,600 65,500 வரைக்கும். அதில் அதாவது சூப்பர்வைசர் கேட்டகரியில் என்னென்ன டிப்ளமோ படித்தவங்க அப்ளை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங், டிப்ளமோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், டிப்ளமோ எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், டிப்ளமோ எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங், டிப்ளமோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், டிப்ளமோ கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் வரைக்கும் படிச்சிருக்கோங்க நீங்கள் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். அந்த என்ன வேலைவாய்ப்பு அப்படின்னா ஆய்வக நுட்பாளர் 35,400 1,12,400. இதுக்கு நீங்கள் டிகிரி கெமிஸ்ட்ரி இல்லை பயோகெமிஸ்ட்ரி படித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். கூடவே டிப்ளமோ இன் மெடிக்கல் லெபார்ட்ரி டெக்னாலஜி முடிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. விஞ்ச் ஆப்ரேட்டர் 16,600 52,400. ஐடிஐ முடிச்சிருக்கணும், ஒயர்மேன் அல்லது எலக்ட்ரிக்கல் ட்ரேடில். இது இல்லாமல் பி சர்டிஃபிகேட் எலக்ட்ரிக் லைசனிங் போர்டில் வாங்கியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. மிஷின் ஆப்ரேட்டர். இந்த வேலைவாய்ப்புக்கும் நீங்கள் ஐடிஐ எலக்ட்ரிக்கல் அண்ட் ஒயர்மேன் படிச்சிருக்கணும். அதே மாதிரி மிஷின் ஆப்ரேட்டர் பஞ்சாமிர்தம் டிப்ளமோ மெக்கட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் இல்லை ரோபோட்டிக்ஸ் இன்ஜினியரிங் படித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஹெல்ப்பர் இந்த வேலைவாய்ப்புக்கு பார்த்திங்கன்னா ஐடிஐ எலக்ட்ரிக்கல் அண்ட் ஒயர்மேன் ட்ரேட் படிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஹெச்டி ஆப்ரேட்டர் இந்த வேலைவாய்ப்புக்கு மட்டும் சேலரி மாறுது 18,600 57,900. ஐடிஐ எலக்ட்ரிஷியன் அண்ட் ட்ரெயின் முடிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். அண்ட் தென் பார்த்திங்கன்னா டிரைவருக்கான வேலைவாய்ப்பு. இந்த டிரைவருக்கு பார்த்திங்கன்னா 18,500 58,600. 8th பாஸ் பண்ணிக்கணும். டிரைவிங் லைசன்ஸ் ஹெவி மற்றும் லைட் வேணும். உங்கள் ஃபஸ்ட் எய்ட் அண்ட் சர்டிஃபிகேட் முடிச்சிடணும். 1 இயர் டிரைவிங் லைசன்ஸ் வேணும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் பார்த்திங்கன்னா அகத்மட்டி ஆசிரியர் இந்த வேலைவாய்ப்புக்கு 35,900 1,13,500 வரைக்கும் உங்களுக்கான சம்பளம். இந்த வேலைவாய்ப்புக்கு குறைஞ்சபட்சம் டீச்சராக, அதாவது வேதா அகமா பாடசாலையில் 5 வருஷம் உங்களுக்கு டீச்சராக இருக்கிற மாதிரி இருக்கணும். இல்லைன்னா சீனியர் அர்ச்சகராக நீங்கள் 5 வருஷம் பணியாற்றிட்டு இருந்தீங்கன்னா இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இது இல்லாமல் நீங்கள் சர்டிஃபிகேட் கோர்ஸ் கம்பல்சரி முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா அத்தியானப்பட்டார் இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சேலரி 17,900 50,400. தமிழ் எழுதவும் படிக்கவும் தெரிஞ்சுக்கணும். ரிலவன்ட் ஃபீல்டில் சர்டிஃபிகேட் வேணும். அர்ச்சகர் 17,600 36,800. தமிழ் எழுதவும் படிக்கவும் தெரிஞ்சிருக்கணும். ரிலவன்ட் ஃபீல்டில் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நாதஸ்வரம் தவில் தாளம் மலைக்காட்டி இது எல்லாத்துக்குமே தமிழ் எழுதவும் படிக்கவும் தெரிஞ்சிருக்கணும். எல்லாத்துக்குமே அதே ரிலவன்ட் ஃபீல்டில் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கணும். சேலரி 15,700 50,000 வரைக்கும் உங்களுக்கான சேலரி கொடுக்குறாங்க. மலைக்கட்டி இந்த வேலைவாய்ப்புக்கு மட்டும் பார்த்திங்கன்னா 10,000 31,500. மொத்தம் 296 காலி இடங்கள் இருக்கிறத அறிவிச்சிருக்காங்க. 39 விதமான பதவிகள். நீங்கள் அப்ளை பண்ண வேண்டிய டேட் 5/12/2024 8/1/2025 சாயந்தரம் 5:45 நேரடியாகவோ அல்லது தபால் மூலமாகவோ நீங்கள் அப்ளை பண்ணலாம். எந்த முகவரிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இணை ஆணையர் செயல் அலுவலர் அருள்மிகு தண்டாயுதபாணி திருக்கோயில் பழனி 624-601 திண்டுக்கல் மாவட்டம். இந்த அட்ரஸுக்கு தான் ஒரு சூப்பரான பர்மனன்ட் வேலை. ஸோ யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க இந்த சான்ஸை. அவ்வளோதான் மக்களே. ஏதாவது டவுட் இருக்குன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை நாளைக்கு நான் வேறு சூப்பரான வீடியோ மூலியமாக சந்திக்கிறேன். மிக்க நன்றி.